உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஃபைன் டைம் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஹேம்பர்ட் அந்த கடைக்கு தான் வந்திருக்கேன். இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, க்யூட்டாக இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் ஷார்ட்ஸில் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே இந்த கடையில் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த கடையை உருவாக்குன லக்ஷ்மி மேம் அவங்க கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம கடைக்குள்ளே போகலாம் வெயிட் பண்ணாமல். ஹாய் மேம். ஹாய். ஸோ மேம் தான் இவ்வளோ க்யூட்டாக குட்டி குட்டி திங்ஸில் இருந்து கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்கள் அண்டு வீட்டுக்கு நம்ம டெக்கர் பண்ணுறதுக்கு வச்சுருக்க எல்லா விஷயங்களும் மேம் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து பார்த்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது மேம். ஷாப்பே பார்க்கும்போது எதை வாங்குறது, எதை விடுறது, எதை பார்க்குறது, எதை பார்க்க வேண்டாம் இருக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நான் சுற்றிட்டு இருந்தேன் உள்ளே வந்து கொஞ்ச நேரம். ஸோ எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு மேம்? இந்த மாதிரி நம்ம ஒன்று செய்வோம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து ஃபர்ஸ்ட் கோவிட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வீட்டிலேருந்து பண்ண ஆரம்பித்தேன். நான் ஸ்டார்டட் இன் அ ஸ்மால் ரூம் அண்ட் தென் அதுக்கப்புறம் மெதுவாக ஆஸ் இன் வென் பீப்புள் ஸ்டார்டட் ஆஸ்கிங் சின்ன ஹேம்பர்ஸாக பண்ணிட்டு இருந்தோம் ஃபார் ஆல் ஒகேஷன்ஸ். இந்த திவாலி கிறிஸ்மஸ்க்குன்னு அந்த மாதிரி ஆல் குட்டி திங்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் அ குட் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் தட். ஸோ அதுக்கப்புறம் ஐ டிட் நாட் ஹாவ் எனி பிளேஸ் டு கீப் இன் த ஹவுஸ். அண்ட் அங்கேருந்து என்னை வீட்டிலேருந்து துரத்துட்டாங்க. ஸோ அப்படி ஐ ஷிஃப்டட் டு அ பிகர் ஸ்பேஸ். அம்மா வீட்டில் ஒரு இடம் கொடுத்தாங்க. அங்கேயும் வந்து கொஞ்சமாக இட் ஸ்டார்டட் இன்க்ரீசிங் அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறம் ஈவன் தேவர் லைக் வி கேன் நாட் ஹேண்டில் திஸ் எனிமோர். ஏன்னா ஒரு பெரிய ஆர்டரும் வந்துடுச்சு and the entire place was filled with this thing. So and then lot of people started asking me for more options. Okay. So நிறைய options கேக்கும்போது then I was like okay, why not start like a store where எல்லாரும் வந்து அவங்களே அவங்க hampers பண்ற மாதிரியே இருக்கும். So I started keeping a lot of things. இப்போ வந்து I've realized that நிறைய பேருக்கு டைமே இல்லை for making their own hampers. இது எப்படின்னா the concept they can choose whatever gifts they want. அதை வந்து அவங்க பாக்ஸ்ல வச்சுட்டு they can keep it in the box and then ஒரு hamper we will itself decorate it and theme க்கு ஏத்த மாதிரி also we will do it. So prior order கொடுத்தாங்கனால அப்படி பண்ணுவோம் நாங்க. And then apart from that now people do not have that kind of time to pick and choose. So அதனால we have started all these ready hampers also.
ஸோ எல்லா ஒகேஷனுக்கும் லைக் பீட் கிரக பிரவேசம், ஆனிவர்சரி, இல்லைனா பேபி அனௌன்ஸ்மெண்ட், பேபி ஷவர்ஸ் எல்லாத்துக்கும் ரெடியாகவே வச்சுட்டு இருக்கோம். அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நவ் வி ஆர் லைக் ஓகே, சூப்பர் மேம். ஸோ இது எதுவுமே நம்ம வந்து இங்கே பார்க்க முடியாது, நம்ம ஊர்களில் இது எதுவுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி தெரியல, எல்லாமே வெளியிருந்து வர மாதிரி தான் இருக்குது. அந்த கான்டாக்ட் எப்படி வந்துச்சு? ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒன்று தேடி போகணும். நீங்கள் இது எல்லாமே நீங்களே தான் போய் பார்த்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவீங்களா எப்படி மேம்? இது யா, மோஸ்ட்லி எவ்ரிதிங் இஸ் மீ. I travel and I pick and choose each and every product over here. எல்லாம் சும்மா வெண்டர்ஸ்க்கு கால் பண்ணி இது அனுப்புங்க அது அனுப்புங்கன்னு இல்லை. எவ்ரிதிங் பிகாஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி I pick and choose everything and get it. So இங்கேருந்து மட்டும் இல்லை, imported stuff also, as well as a lot of things we have from India also. Oh, okay. So அதெல்லாம் நீங்களே பார்த்து எல்லாமே பிக் அண்ட் சூஸ். ஓகே. ஸோ மக்களே கவலையே படாம நீங்க இங்க வந்து வாங்கலாம். ஒருத்தவங்க நேர்ல போயிட்டு அக்கறையோட வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறதா இது எல்லாமே ஷோகேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எது வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதா. கண்டிப்பா இது எடுத்தா இது நல்லா இருக்கு, இது எடுத்தா இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்னு ஒரு ஆப்ஷனும் இங்க அதிகமா அப்படியே கொட்டி கிடக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி மேம் ஸ்டார்டிங்ல நீங்க மட்டுமே இது பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து பாசிபிளா எப்படி அதை கொண்டு வந்தீங்க? நீங்க வந்து மேன் பவரை நீங்க போய் பார்த்ததா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி சைட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்ததா இருக்கட்டும், ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா? உங்களுக்கு இதில் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எப்படி இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்? இனிஷியலி கிராஃப்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் தீஸ் ஹேம்பர்ஸ் அண்ட் ஆல். அண்ட் தென் வென் ஐ ஸ்டார்டட் தி ஸ்டோர் எனக்கு ஸ்டாஃப் யாருமே கிடையாது. ஸோ I did have my friends support, family support and all that, but initially when I was setting up the store எல்லா இன்டீரியர் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாமே ஆச்சு. அப்பாவுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது, பண்ணுவியா நீ இதால் உன்னால பண்ண முடியுமா? பிகாஸ் ரீட்டெயிலு நம்ம ஃபேமிலிலேயே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது my parents were a bit hesitant. ஆனால் அம்மா தைரியத்தில் she was like, okay, you want to do it, it's your dream, just go ahead and do it ன்னு சொன்னாங்க. பட் இனிஷியலி செட்டிங் அப் த என்டையர் ஸ்டோர் பாக்ஸாக வரும்போது எனக்கே ரொம்ப tension ஆயிடுச்சு. because I had to like alarm step in fact, because I had to like take everything out, எல்லாமே செட் பண்ணணும் everything. So it was after a month, and Skadalio for initially first month I was sitting all alone. Okay. I didn't have any staff. அதுக்கப்புறம் தான் மெதுவா they started coming and then joining, and then yeah, now my team is like fully set. ஓகே, சூப்பர் மேம். ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒன்னொன்னா கொண்டு வந்து இவ்வளோ பெரிய கடையா இவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் இதுல எல்லாமே நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்குது. அது கிளாஸஸாக இருக்கட்டும், அண்டு டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்றது எல்லாமே. ஸ்டார்டிங்ல இவ்வளோ விஷயம் நீங்க அந்த பாக்ஸ் பார்த்த உடனே அழுதீங்க அப்படின்னு சொன்னீங்களா? அவ்வளோ பார்த்துட்டு ஸோ ஸ்டார்டிங்ல அந்த ஒரு பயம் இருக்கும்ல, நம்ம இதை வந்து பிளேஸ் பண்ணும்போதே கரெக்டாக பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த விஷயம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. எங்க வீட்ல எல்லாம் ஒரு கிளாஸ் இருந்தாவே அது எப்போ உடையும், எப்போ அதுக்கு தலைவலி வந்து டேமேஜ் இருக்குது, இட் இஸ் நார்மல். சோ தட் அண்ட் ஆல் we have to take it as part of the thing. நிறைய வந்து திங்ஸ் வரும்போதே டேமேஜ் இருக்கும் தான். So all those things we have to like take care of. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே மேம். ஸோ எவ்வளோ விஷயம் பார்த்தோம், இவ்வளோ இருக்கு அப்படின்னும் போது ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கும். இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னும் போது வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. இப்போ இது சேல் ஆகாது, கஸ்டமர்ஸ் வரதை பொறுத்து அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி மாத்திட்டே இருக்கீங்க? ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது. ஸோ நம்மளுக்கு வேர் ஹவுஸும் இருக்கு. ஸோ எவ்ரி டைம் whatever this season la, and then whatever leftover stock திருப்பி warehouse க்கு போய்டும். And then the new season whatever is required. இப்போ Christmas க்கு அப்புறம் New Year's, அதுக்கு அப்புறம் Valentine's Day வந்துடும். பொங்கலுக்கு அவ்வளவா இருக்காது, but for Valentine's Day. And then after that we have our wedding சீர்தட்டு, trousseau packing, அதுக்கு அப்புறம் all return gifts for baby showers, அது எல்லாம் போயிட்டு இருக்கு. So warehouse-உம் இருக்கு. So அங்கேயும் வேலை நடக்கிறதுனால I am like ஓகே மேம். ஸோ இது மட்டும் தானா? இதுக்கப்புறம் ஒரு பிளான் நான் வச்சிருக்கேன், இல்லை நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு பிளான் இருக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை ஆல்ரெடி இருக்கு போயிட்டு இருக்கா? இல்ல நிறைய இருக்கு, பிளான்ஸ் இருக்கு. ஐ வாண்ட் டு ஓபன் மோர் ஜஸ்ட் ஹேம்பர் அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் பார்க்கலாம். பட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஐ கேனாட் பிகாஸ் இட்ஸ் லைக் ஒன் பிரெயின் திங்கிங்னால அது கொஞ்சமா I have to like see. Okay, because it's not so easy for a woman also with children at home.
வச்சுட்டு அவங்களும் வச்சுட்டு அவங்க ஹோம்ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இதுவும் பண்ணணும். ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஈஸி. ஸோ ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஓகே, அடுத்தது ஒரு பிளான் ஏதோ சைட் பை உங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன? Yeah, we have started our own brand, sub-brand of Just Hampered, Elysian Paradise. இது வந்து completely fragrance related. Solid perfumes, car fresheners, wax sachets, candles எல்லாமே like corporate நிறைய ஆர்டர் பண்றாங்க. So in different kinds, like எப்படி வேணாலும் customize பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. And then we have like these DIY kits for kids இந்த பிளாஸ்டர்ல பண்றது. So those paint your own DIY, அது return gift க்கு நிறைய போயிட்டு இருக்கு. Okay. So all that, then soaps, and then we are planning to start our own skincare products also. So yeah, all that is in progress. We are still discussing and we are making it. ஆனா இப்போதைக்கு all these are ready. Okay, so next அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டே இருக்கும், நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இவ்வளோ பெரிய ஷாப் வச்சு அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதா இருக்கட்டும். அந்த கஸ்டமர்ஸ் வந்து நான் இருக்கும்போதே பார்த்தேன், அந்த கஸ்டமர்ஸ் வராங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டீங்க. அதுவே நிறைய இடங்களை நம்ம பார்க்க முடியாது அப்படின்றது. ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ எங்களுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு, ஷாப் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி மேம். Thank you so much.